ஹாய், வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் சேனக்கிழங்கு புளி ஊற்றி கூட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து பெரிய கருணை அப்படின்னும் சொல்லுவாங்க, கருணைக்கிழங்கு அப்படின்னும் சொல்லுவாங்க. சேனக்கிழங்கு நாங்கள்லாம் சேனக்கிழங்குன்னு தான் சொல்லுவோம். சேனக்கிழங்குல நம்ம புளி ஊற்றி கூட்டு பண்ணலாம். இதை வந்து கேரளாவில் வந்து எரிசேரி அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளா ஸ்டைலில் இது வந்து எரிசேரி அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து நான் பெரிய நெல்லிக்காய் அளவில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, அதுக்கப்புறம் சேனக்கிழங்கை பொடி பொடியாக நறுக்கிட்டு குக்கரில் உப்பு, மஞ்சப்பொடி, கடலைப்பருப்பு போட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு குக்கரில் 2 சத்தம் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 சத்தம் விட்டு எடுத்துக்கணும். இப்போ விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு. இப்போ நம்ம மசாலா விழுது அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு வந்து தேங்காய், இந்த புளி ஊற்றி கூட்டுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி விதை, சிகப்பு மிளகா, காரத்துக்கு சிகப்பு மிளகா. நான் வந்து 4 மிளகா வைக்க போகிறேன். நான் வந்து சேனக்கிழங்கு இன்றைக்கி 1/2 கிலோ சேனக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா எடுத்துக்கோங்க. நான் 4 சேப்பு மிளகா எடுத்துக்க போகிறேன். 4 சேப்பு மிளகா, தேங்காய், ஜீரகம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி விதை, தேங்காய், ஜீரகம் 1 ஸ்பூன் ஜீரகம், தேங்காய், 4 சிகப்பு மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி விதை. இதை வந்து நம்ம நல்லா நைஸாக ஒரு விழுதா பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரை திறந்துட்டோம். 2 சத்தம் தான் நான் விட்டேன். 2 சத்தம் விட்டாச்சு. ஏன்னா நம்ம புளி தண்ணியும் ஊற்ற போகிறோம். அரைச்ச விழுதெல்லாம் போட்டு அது கொதிச்சா சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துட்டோம். நம்ம இந்த விழுதை இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அரைச்சி விட்ட விழுதை போட்டாச்சுங்க. இப்போ நம்ம புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிடலாம். அடுப்பு இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். புளி தண்ணி கரைச்சி ஊற்றினோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். புளி தண்ணியை கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், நல்லா கொதித்து வரட்டும். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது. காரம் வந்து கொஞ்சம் வச்ச காஞ்ச மிளகா பத்தலை, 4 மிளகா வச்சேன், இது பத்தலை. நீங்கள் வந்து இந்த மாதிரி சமயத்தில் காரம் முன்னாடியே கூட வச்சு அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லை அதுக்கப்புறம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் அதை கரைச்சி விட்டு இதில் போட்டுக்கோங்க. மேலாக போட்டால் கட்டி தட்டி போயிடும். தண்ணியில் கொஞ்சமாக கரைச்சி விட்டு இதில் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா தளன்னு கொதிச்சுட்டு இருக்கு. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம வந்து 1/2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தூள் 1/2 ஸ்பூன் வெல்லத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ வெல்லத்தூள் 1/2 டீஸ்பூன் வெல்லத்தூள், பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து முடிச்செடுத்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா கெட்டியாகிடுது. இது ஆறுனா இன்னும் கொஞ்சம் இறுகிக்கும். அதனால் இந்த அளவு லூஸில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் எதுவும் மாவெல்லாம் இன்றைக்கி விடலை. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அரிசி மாவு 1 ஸ்பூன் கரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவும் மாவு விடலை. இதுவே வந்து குவான்டிட்டி கம்மியாகிருச்சு. வலிய இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுது. அதனால் இப்போ திக்காகிடுதுன்னு நான் இப்போ விட்டுட்டேன். இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிக்கலாம். நீங்கள் தனியாக இல்பச்சட்டியில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். காய் வந்து உங்களுக்கு இது சேனக்கிழங்கு சீக்கிரமே வெந்துடும். இல்பச்சட்டியில் பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு காய் வந்து தெரியும், காயாக இருக்கும். இது நான் குக்கரில் வச்சு 2 சத்தம் விட்டனால வெந்திருக்கு. அதே மாதிரி இப்படி காயும் கொஞ்சமாக தெரியுது. அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். மேலாக கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன். இதை அப்படியே இதில் தாளித்து கொட்டிடலாம். இப்போ சூப்பரான சுவையில் சேனக்கிழங்கு எரிசேரி ரெடி ஆகிருச்சுங்க. இதேமாதிரி அளவுகளில் இதேமாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் என்எஸ் கிச்சனுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.